இங்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் ரொம்ப சந்தோஷமா போன்ல பேசிட்டு இருக்காங்க. ஆனா வேற எவனோ ஒருத்தன் கொஞ்ச நேரத்துல அவங்களோட வீட்டுக்கும் வரான். இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்தாருன்னு சொல்லி செக்யூரிட்டியும் போட்டு குடுத்துறான். இவரும் பொண்டாட்டி கிட்ட எப்படி இந்த விஷயத்தை கேக்குதுன்னு சொல்லி ரொம்ப தயங்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம வீட்டுக்கு யாராச்சும் புதுசா வந்தாங்களா சொல்லி கேட்டுருவாரு. ஆமா வீட்டுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு டவுட்டே வந்திருக்காது. ஆனா இவங்க சுத்தமா யாருமே வரலன்னு சொல்லிடுவாங்க. இவரும் பொண்டாட்டியை பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி எனக்கு ஒரு பட்டன் கேமரா வேணும்னு சொல்லி கேக்குறாரு. இவரும் எப்பவுமே வேலைக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாரு. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பட்டன் கேமரா வாங்கிட்டு வந்து இவரோட வாசல்லையும் செட் பண்ணி வச்சிருக்காரு. இவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணை பாக்குறது எவனோ ஒருத்தன் வீட்டுக்கு வரான். இது எல்லாத்தையுமே ஒரு லைவா பார்த்துட்டு இருக்காரு. பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இவரும் ஈவினிங்கா வீட்டுக்கு வராரு. இவரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லி அவங்களோட பொண்டாட்டி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. இவர் சுத்தமா அவங்க பொண்டாட்டி கிட்ட மூஞ்சி குத்து பேசவே மாட்டாரு. அவங்க பொண்டாட்டி என்னங்க ஆச்சு, எதனா உடம்பு பிரச்சனையா இல்ல வேலையில எதனா ஸ்ட்ரெஸ் ஆங்கன்னு சொல்லி அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ போயிட்டு சாரி கட்டுவாமான்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி ரூம் உள்ள அமைச்சிட்டு இவரும் ஒரு டம்ளர் எடுத்து அதுல பாய்சன் ஊத்துறாரு. அவங்க பொண்டாட்டியை 2 டம்ளர் எடுத்துட்டு வந்து அதுல ஜூஸும் ஊத்திடுறாங்க. 2 பேரும் சாப்பிடுறதுக்காக உட்காந்துட்டே இருக்காங்க. என்னங்க வந்ததுல இருந்து உங்க முகமே சரியில்லை, எனக்கு ஒரு விஷ் கூட பண்ணலன்னு சொல்லி அவங்களும் நோண்டி கேட்டுனே இருக்காங்க. எல்லா தப்பியும் பண்ணிட்டு நடிக்காதீ, நான் வீட்டு வாசல் வெளியவே நான் கேமரா வச்சுட்டு தாண்டி இன்னைக்கு போயிருந்தேன். நம்ம குடிச்ச இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர்ல பாய்சன் கலந்துருக்கேன். அது எந்த டம்ளர்னே எனக்கு தெரியாது. ஒருவேளை நானும் சாகலாம் இல்ல நீயே சாகலாம். ஒய்ஃபோட மொபைலையும் உடைச்சிட்டு டோரையும் லாக் பண்ணி விட்டுறாரு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்ட் லைஃபை பத்தி நான் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்டா, நான் இப்போ உனக்கு உண்மையா தான் இருக்குன்னு இவங்களும் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்தவனே இந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான். இந்த பொண்ணை மறக்க முடியாதனால தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு திட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்குன்னு ஒரு பையனும் இருக்கிறான், நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கன்னு சொல்லி இவங்களும் திட்டி விட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா மறுநாள் அந்த பையன் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா அவங்களோட குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பான். இந்த உண்மை எதுவுமே தெரியாம அவங்களோட பொண்டாட்டி நேரடியாவே தப்பு தான் பண்ணிட்டான்னு நினைச்சுன்னு இருப்பாரு. பாய்சன் கலந்துருக்குன்னு சொன்னி நம்ம 2 பேரும் ஜூஸ் குடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம 2 பேருக்குமே எதுவுமே ஆகலன்னு சொல்லி அவங்க பொண்டாட்டியும் கேக்குறாங்க. நான் பாய்சன் கலந்ததான், எனக்கு கொல்ற அளவுக்கு தைரியம் இல்ல, அதனால தான் அந்த டம்ளர் தூக்கி ஓரமா வச்சிட்டேன்னு இவனும் சொல்றாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. இவங்களோட பையனுக்கு தான் அந்த டம்ளர்லயே அவங்க பால் ஊத்தி குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பையனை இறந்து போயிட்டு இருப்பான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.